இன்றைய நாளில் ஒரு சங்கீதத்தினுடைய ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் எல்லாம் திருப்பிக் கொள்ளலாம். 65வது சங்கீதம். 65வது சங்கீதத்தில் 1 முதல் 5 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 65. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனைகள் உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவிர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். அல்லேலூயா. 3வது வசனத்தை நம்மெல்லாம் சேர்ந்து படிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 3. அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை என்னவா? நான் இந்த ஆராதனை தொடக்கத்தில் சொன்னேன், ஆண்டவருக்கு நிவிர்த்தியாக்குகிற தெய்வம் என்று ஒரு பெயர். அது என்ன நிவிர்த்தி நம்ம பார்க்க போகிறோம். 5வது வசனத்தில் பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் யாவரும் நம்புகிற நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள ஒரு உத்தரவு அருளுகிறவர் நம்ம ஆண்டவர். எப்படியா? நீதி உள்ள உத்தரவு அருளுகிறவர், நமக்கு உத்தரவு கொடுக்கிறவர் ஆண்டவர், ஜெபங்களுக்கு பதில் செய்கிறவர், நிவிர்த்தி செய்கிறவர் என்று ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த வார்த்தையை இருதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். அது என்ன நிவிர்த்தி? பாவங்களுக்கு நிவிர்த்தி உண்டு, மீறுதல்களுக்கு நிவிர்த்தி உண்டு. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். ஏனே தெரில, நம்ம எதுக்கு கவுன்சிலிங்க்கு வருவோம்? பாஸ்டர்கிட்டயோ என்கிட்டயோ நீங்கள் கவுன்சிலிங்னு வருவோம். பிகாஸ் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, why these things are happening. கிதியோனுக்கு இருந்துச்சு இல்லை, தேவரீர் எங்களோடு கூட இருப்பீரானால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். இது எப்படி ஆகும் என் ஆண்டவனே? இட் இஸ் நாட் பாசிபிள். நான் நல்ல ஆண்டவரை தேடுறேன், நான் பக்தியாக இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் கால தாமதம்? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல? இது ஆண்டவர் எனக்கு ஏன் அனுமதிச்சார்? சில நேரத்தை ஏன்னு கேட்க மாட்டோம், இதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணணும்? வாட் காட் வாண்ட்ஸ் மீ டு டூ? இப்படி ஒரு கேள்வி. இது என்னன்னா, இதுதான் ஆண்டவர் நிவிர்த்தி செய்ய விரும்புகிற ஒரு காரியம். அதுக்காக தான் நீங்கள் வர்றீங்க. என்ன ஒன்று இப்போ நான் சொல்கிறேன்னு வைங்களேன், இப்போது மற்ற ஆர்சி சபைகள் எல்லாம் அந்த பாவம் பாவத்தை சொன்னால் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. பரமண்டல ஜெபத்தை 5 தடவை சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தா ஆப்வியஸ்லி வி ஆர் ரெடி டு டூ தட். இல்லை, இப்போ ஷர்மி என்கிட்ட ஒரு விண்ணப்பம் சொல்கிறீங்கன்னா, ஷர்மி 60வது சங்கீதத்தை நீ 5 தடவை எழுது, அவ்வளோதான் உன் ஜெபத்துக்கு. போய் உடனே நோட்டு பேனா வாங்கி கண்டிப்பாக செய்வோமோ மாட்டோமா? ஸோ நம்ம இருதயம் ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய சொன்னால் அதை செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நிவிர்த்தி செய்கிற தெய்வம் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நிவிர்த்தி செய்யப்பட வேண்டுமா? இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கு. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. ஒரு நிமிஷம், சங்கீதம்னா என்னது? பாட்டு. சங்கீதமாகிய பாட்டுன்னா என்ன அர்த்தம்? பாட்டாகிய பாட்டு. ஏன் ஒரு 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 வலியுறுத்தப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம அங்கே பார்க்குறோம். சங்கீதம்னாலே பாட்டு தான். சங்கீதமாகிய பாட்டு, பாட்டாகிய பாட்டு அப்படின்னா திஸ் சாம் அடிக்கடி இந்த சங்கீதத்தை they sang time and again அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொன்னாங்க. அவங்க இஸ்ரவேல் ஜனங்க நிறைய பண்டிகைகள் கொண்டாடுவாங்க. பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, அந்த பண்டிகை, இந்த பண்டிகை, 7 பண்டிகை நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இன்னும் 12 பண்டிகைகள் எல்லாம் இருக்கான். நமக்கே பண்டிகை நிறையா இருக்குல்ல. இந்தியன்ஸ் நம்ம கிறிஸ்தவம் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க அப்படி வித்தியாசமான பண்டிகைகள் இருந்தது. ஆண்டவரும் அதை அங்கீகரித்தார். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன்
கர்த்தருக்கென்று தான் அதை விசேஷிக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. அப்போது அந்த கூடார பண்டிகையில் ஆலயத்துக்கு முன்பாக நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுகிற ஒரு பாடல் இந்த சங்கீதமாகிய பாட்டு. அழகாக இருக்குல்ல, சங்கீதமாகிய பாட்டு. அது அப்படி அவர்கள் வர்ணித்து ஆசைப்பட்டு அடிக்கடி பாடினதுனால அந்த ஒரு வார்த்தை அங்கே வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. அப்போது ஆண்டவரை துதிக்கிற துதியும் தேவனை ஆராதிக்கிற ஆராதனையும் எத்தனையோ பாடல்கள். சங்கீதக்காரன் மட்டுமே நம்மளுக்கு இவ்வளோ 150 சங்கீதம் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் யார் யார் எத்தனை பாட்டு எழுதி வச்சாங்களோ. ஒரு சில சங்கீதங்கள் அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்களால் பாடப்பட்டவைகள். அதில் ஒன்று தான் இந்த 65வது ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு. இந்த சங்கீதத்திற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் இதற்கு ஒரு பின்னணியம் இருக்கிறது. அந்த பின்னணியத்தை பார்க்கலாமா? அது என்னன்னா, நான் உங்களுக்கு 2 சாமுவேல் நம்ம படிக்கலாமே, வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 சாமுவேல் 21வது அதிகாரம் முதல் வசனம். 2 சாமுவேல் 21 முதல் வசனம் படிக்கலாமா? தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்போது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். அல்லேலூயா. இந்த பஞ்சம் முடிஞ்ச பிறகு எழுதப்பட்டது தான். இந்த சங்கீதத்துக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு பஞ்சம் உண்டாகுது. பஞ்சம்னா தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம பஞ்சத்தை பார்த்துருக்குறோமா? சாப்பாட்டு பஞ்சத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஒருவேளை துணி பஞ்சத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் சந்தோஷ பஞ்சத்தை பார்த்துருப்போம். அன்புக்கு பஞ்சம் பார்த்துருப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் கிடைக்காத பஞ்சத்தை ஒருவேளை நம்ம பார்த்துருப்போம். பஞ்சம்னா இத்தினோண்டு கிடைச்சா பரவாயில்லையே, கொஞ்சோண்டு கிடைச்சா பரவாயில்லையே, இத்தினோண்டு காட்டினா கண்ணில் காட்டினா போதுமே. அப்படி ஆகார பஞ்சமோ ஒரு மற்ற வஸ்திரம் சம்மந்தப்பட்ட பஞ்சமோ இல்லாவிட்டால் கூட ஆண்டவருடைய பிரசன்னம் எந்த பஞ்சமாக இருந்தாலும், எல்லா பக்கமும் கதவுகள் எனக்கு மூடப்பட்டிருக்கிறதுனா உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பஞ்சத்தில் நம்ம இருக்கிறோம். எடுத்த காரியங்கள் எல்லாமே தோல்வியாக முடிகிறதுன்றா ஏதோ ஒரு பஞ்சம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்ற அர்த்தம். எதை நினச்சி சந்தோஷப்படுறது? ஜானி ஏறனா முழம் சறுக்குது. அது ஒரு ஃபைனான்ஷியல் கிரிசிஸாக இருக்கலாம், இல்லை ஸ்பிரிச்சுவலில் அப்படி இருக்கலாம். நான் நினைக்கிற அளவுக்கு என்னால் எதையுமே செய்ய முடியலன்னு ஓடேவள். ஏதோ ஒரு இடத்துக்கு என் இருதயம் காய்ந்து கிடக்கிறது என்றால் அதுதான் பஞ்சம். தேசத்தில் பஞ்சங்கள் வருவது இயல்பு. நம்ம சோமாலியா கேள்விப்பட்டிருக்கோம்ல பஞ்சம், அப்புறம் ஒரிசால. அப்போ நம்ம காலத்திலே நம்ம அங்கே பஞ்சம் இங்கே பஞ்சம் நம்ம கேள்விப்படுறோம். இந்தியாவிலேயே 3 நேரம் சாப்பிடாத பட்டணங்கள் இருக்கிறதா, வறுமை. அப்போ இது பொதுவாக வரலாற்றில் நடக்கிறது தான். அந்த மாதிரி வரலாற்றில் இங்கே நடந்திருக்கிறது. ஆனால் தாவீது என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் சமூகத்தில் போய் why did you allow this famine in our country கேட்குறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது அமைதியாக இருக்காதீங்க. ஆண்டவரை ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அது மரணங்கள் அந்த மாதிரி சிலது வரும்போது கேள்வி கேட்காம இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பஞ்சங்கள், தேவைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொடருகிற சாபங்கள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏன் அனுமதிச்சிங்கன்னு கேட்கக்கூடாது. இதுக்கு நான் என்ன செய்யணும்? அவர் நிவர்த்தி செய்கிற தெய்வம். ஆண்டவரே நீங்கள் இது அனுமதிச்சிருக்கிறீங்க, ஐ எம் ரெடி டு அக்செப்ட் ஆஃப் கோர்ஸ், பட் வாட் யூ வாண்ட் மீ டு டூ, இதுக்கு ரெமடியாக நான் என்ன பண்ணணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இஃப் யூ வாண்ட் மீ டு டூ சம்திங் ஐ எம் ரெடி டு டூ தட் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேளுங்க. ஆண்டவர் அதை ரசிக்கிறார், ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அப்படியே உட்காந்துன்னு தலைவிதியேன்னு உட்காந்துராதீங்க. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்கள் இதை மாற்றணும்னா என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் ஏதாவது ஒன்று எதிர்பார்க்குறீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் அதை செஞ்சு முடிச்சுட்டு தைரியமாக வந்து நெஞ்சை நிமித்திட்டு, ஆண்டவரை இதை பாருங்கள் நான் செஞ்சுட்டேன். நான் உங்களுக்கு சொன்னேன்ல கிருபைக்கும் மகிமைக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னேன். கிருபை என்பது எனக்கு தகுதியே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஐ எம் நத்திங், தாங்க 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 தாங்கன்னு தாங்கிக்கிட்டே போகிறது. மகிமை என்பது ஒரு தகுதியை பெற்றுக்கொண்டு என்னிடையே நானே கட்டி கொண்டு ஆண்டவருக்காக ஏதோ ஒன்றை செய்து முடித்து, இங்கே பாருங்க ஏசப்பா உங்களுக்காக இதை பண்ணிட்டேன், எனக்கு கொடுங்க. சைக்கிள் கேட்குற பையன்
அப்பா மார்க் வாங்கினா தான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. மார்க்கே வாங்காமல் பரவாயில்ல டேடி வாங்கி கொடுங்கன்னு கெஞ்சுவான். மார்க் வாங்கிட்டா எப்படி கேட்பான்? மார்க் வாங்கிட்டான், இப்போ வாங்கி கொடு. அது ஒரு தகுதி. அந்த மாதிரி கிருபை என்பது நாம் அதையும் ஆண்டவர் தான் தருகிறார். மகிமை என்பது கொஞ்சம் நான் ஒரு வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருபடி நான் மேலே ஏறி நின்று என்னை நானே தகுதிப்படுத்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறது. அதே மாதிரி தான் சகித்து கொள்வதும் பொறுத்து கொள்வதும் எல்லாம் இருக்கட்டும். ஏன் அனுமதிச்சிங்கன்னு கேட்கக்கூடாது. ஒரு விக்கினங்கள், ஒரு பாடுகள், ஒரு கஷ்டங்கள் வந்துச்சுன்னா ஏன் அனுமதிச்சான்னு கேட்டால் அங்கே எனக்குள்ளே ஏதோ ஒரு சுயநீதி இருக்கிற மாதிரி இருக்குது. நான் எவ்வளோ பர்ஃபெக்ட், ஹவு கேன் யூ அலோவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி கேட்காம நோ இஷ்யூஸ், நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்க, இந்த சிலுவையை நான் சுமக்க தயார். ஆனால் நீங்கள் என்கிட்ட ஏதாவது டிமாண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், ஐ ஆம் ரெடி டு டூ தட். அப்படி ஆண்டவர் இடத்துல போய் ஒரு நிவர்த்திக்காக நிற்கிற ஒரு குணத்தை தாவீதின் இடத்துல நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ தாவீது போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே, காலங்களின் தேவன் நமது ஆண்டவர், சூழ்நிலைகளின் தேவன் நமது ஆண்டவர், இயற்கை சீற்றங்களுக்கும் ஆண்டவர் தான் தலைவன். அவரது அனுமதி இன்றி இந்த உலகத்தில் ஒரு அணுவேனும் அசையாது. அதை அறிந்த தாவீது ஆண்டவர் இடத்துல போய் கேள்வி கேட்கிறார், ஆண்டவரே, ஏன் இந்த பஞ்சத்தை எங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிங்க? உங்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பாக அதுக்கு தான் அந்த வசனத்தை படிக்கலாமா? 2 சாமுவேல் 21:1. 2 சாமுவேல் இப்போ படித்தோமே 21:1. தாவீது படிங்க. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம். கண்ணா 2 சாமுவேல் 21:1. 2 சாமுவேல். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும், ஓகே, தாவீது போய் கேட்குறாரு. தாவீதுக்கு தெரியும் இது ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் இந்த பஞ்சம் வரலன்னு. போய் கேட்குறாரு, ஆண்டவரே, ஏன் இந்த பஞ்சத்தை அனுமதிச்சுங்க? இவர் கேள்வி கேட்குறாரு. கண்டிப்பாக தெய்வம் பதில் சொல்லுகிறவர். ஆண்டவர் சொல்கிறாரு, கிபியோனியருக்காகவும் இரத்த பிரியனான சவுலினுடைய குடும்பத்திற்காகவும் அவங்க பண்ணதுக்காக தான் நான் இதை அனுமதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இப்போ ரீசன் தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, சவுலுக்காக அந்த இரத்த பழியை செலுத்தினதுக்காக அவருடைய மறுமனையாட்டியுடைய 7 குமாரரை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி கொண்டுடுறாங்க. பரிகாரம். ஏன்னா ஆண்டவர் சொன்னது ஒருத்தரை, இவங்க செஞ்சதை ஒருத்தரை. அப்போது அவங்களுக்கு கோபம் வருது, ஆண்டவருக்கு அது கோபம் வருகிறது. இதை செஞ்ச உடனே மழை வந்துச்சான்னா இல்லை. மழை இல்லாமல் பஞ்சம். தேசத்தில் செடிகள் வளரலை, பயிர்கள் வளரலை, சாப்பாடு இல்லை, எல்லாம் வறண்டு கிடக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் 3 வருஷம் பஞ்சம், செடியெல்லாம் காஞ்சு போச்சு. அப்போ காரணத்தை கண்டுபிடிச்சி அதற்கு ஒரு பரிகாரம் செய்கிறார். அந்த பிள்ளைகள் இறந்து போகிறாங்க. அதை படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அவங்கள அடக்கம் பண்ணாமல் அந்த மறுமனையாட்டி உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது. மழை வந்துச்சான்னு அப்படியே அழுதுகிட்டு உட்காந்து அதை வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். இங்கே ஆண்டவர் சவுல் மேலே கோபப்படுகிறாரா இல்லை பரிதாபப்படுகிறாரானே கண்டே பிடிக்க முடியாது. அவருக்கு தானே கோபம் வந்துச்சு. ஆனால் அப்பவும் மழை வராது. அப்புறம் தாவீது என்ன பண்ணுவார், அவங்களுக்கு எலும்புகள் எல்லாம், சவுலோட எலும்பு, யோனத்தானோட எலும்பு, இந்த குமாரருடைய எலும்பு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணி அந்த காரியத்தை முடிப்பார். அதுக்கப்புறம் மழை வரும். அப்போது வாழ்க்கையில் ஒரு பஞ்சம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், நம்ம எழும்பி நிற்க முடியாதபடி குனிந்து போகிற மாதிரி ஒரு காரியம் வரும் பொழுது என்னமோ நடக்குது அப்படின்னு இருக்காதீங்க. அதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஆண்டவர் இடத்துல போய் அதை கேட்கணும். கேட்கும் பொழுது பதில் செய்கிற தெய்வம், நிவர்த்தி செய்கிற தெய்வம் நமக்கு பதில் அளிப்பார். அந்த காரியத்தை செய்து முடிக்கும் பொழுது எந்த பஞ்சத்திற்காக நம்ம போய் நின்னோமோ அந்த காரியத்திற்கான பதில் கிடைக்கும். அல்லேலூயா. வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது ஏன் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்காதீங்க. சில நேரங்களில் பிரச்சனைகள் எல்லாம்
ரொம்ப ரொம்ப நன்மைக்கு தான். ஆமாவா? பெயின் இஸ் அ கிஃப்ட்னு சொல்லுவாங்க இல்லை? ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள், திடீர்னு சாப்பிட்ட சாப்பாடு ஏதோ ஒன்று எனக்கு டைஜஸ்ட் ஆகாமல் ரொம்ப பிரச்சனை பண்ணி வயிறு வலி 4-5 தடவை போயிட்டு வந்துட்டோம் பாத்ரூமுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து செட் ஆகிடும், மெடிசன் எல்லாம் எடுத்து வயிறு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரோட்டு வர கடையில் போய் பரோட்டா சாப்பிட்லான்னா ஒரு பயம் வரும். இத்தனை தடவை நடந்தோமே, இவ்வளோ வயிறு வலிச்சிச்சே, அதனால் கொஞ்சம் வேண்டாம். கண்ணில் பட்ட பலகாரத்தெல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டோம். கிடச்ச தண்ணி, பைப்பு தண்ணியை குடிக்க மாட்டோம். ஏன்னா பட்ட பாடு நமக்குள்ள தெரியும். அப்போ இனிமேல் கவனமாக இருக்கணும். அப்போ டாக்டர் சொல்லுவார், நீங்கள் 7 o'clock சாப்பிட்ருங்க, லேட்டாக சாப்பிடாதீங்க, நைட்டு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. வயிறு சரியாயிடுச்சு, சிக்னஸ் சரியாயிடுச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே கான்ஷியஸ் என்ன பண்ணோம்னா, உடம்ப சரியாக பார்த்துக்கோ, உடம்ப சரியாக பார்த்துக்கோ, இனிமேல் இஷ்டத்துக்கு கிடைச்சதெல்லாம். ஆமாம். அப்போது எனக்கு ஒரு அண்டர் கோயிங் என்னை இன்னும் மோல்டு பண்ணி என்னை பர்ஃபெக்டான வழிக்கு தான் நடத்துது. ஸோ ஆண்டவர் அனுமதிக்கிற காரியங்கள் நமக்கு நன்மைக்காக தான். நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு தடவை நாங்கள் மீட்டிங் போயிருந்த இடத்துல இருந்து பார்த்தா, அதான் கடைசி வீடு. அங்கே பார்த்தா இந்த யூக்கலிப்டஸ் மரம், உயரமான மரம். அந்த காற்றில் அந்த மரம் தரையை தொடுற அளவு குனியுது. ஒரே மாதிரி நம்ம அல்லேலியா சொல்ல கையாட்டுற மாதிரி காற்றுக்கு அது அலசடிப்படுது. அப்போ நான் அப்பாட்ட கேட்டேன், இப்படி வளையுதே, இது உடஞ்சிராதான்னு. அது மெலிசா தானே இருக்கும். அப்போ எங்களை கூப்பிட்ட பாஸ்டர் சொன்னார், அந்த மாதிரி காற்று அடித்து ஆட 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 அதோட வேர் இன்னும் டீப்பாக போய் தண்ணிக்கு அடியில் இருக்கிற அந்த நீர்க்கால்களில் போய் பிடிச்சி அது தண்ணியை உறிஞ்சி இன்னும் செழிப்பாக வளருமாம்மா. அப்போது பிரச்சனை பாடுகள் ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது? ஆண்டவர் அனுமதிக்கும் போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் அனுமதித்த சிலுவைக்கு நன்றின்னு சொல்லணும். ஆனால் அதுலேயே உட்காராமல் வாட் யூ வாண்ட் மீ டு டூ, ஏதாவது என்கிட்ட எதிர்பார்க்குறீங்களா? என்ன நிவர்த்தி நான் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஆண்டவர் இடத்துல கேட்க பழக வேண்டும். அல்லேலூயா. தேவன் தாம் அபிஷேகம் பண்ணின அந்த சவுல் செஞ்சதெல்லாம் ஆண்டவருக்கு கோபம் தான். சவுல் மேலே ஆண்டவருக்கு கோபம் தான். பழி வாங்க வேண்டும் என்கிற அவன் செய்ததுக்கு அதுக்கு நிகரான காரியத்தை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவர் தவறவே இல்லை. ஆனால் ஒரு தடவை ஆண்டவர் சவுலை அபிஷேகம் பண்ணினதுனால அவனது எலும்புகளை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அவன் எலும்பை பத்திரமா கொண்டு போய் வைக்கிறார். அதற்காக தாவீதை ஏவுகிறார். இந்த கிறிஸ்துவனுடைய குணம்தான் தாவீதுக்கு. சவுல் அவர் கையில் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது வெட்டி கொண்டு போடாம, கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் அவர் மேல கைகளை வைக்க மாட்டேன். அப்போ கிறிஸ்துவனுடைய அந்த சுவாபம் தான் தாவீதுக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய நேச்சர் பார்த்தீங்களா? அவனுடைய வழிகள் அவருக்கு பிரியமில்லை. இன்னும் கேட்டால் இவ்வளோ பெரிய பஞ்சத்துக்கும் தாவீது ரத்த பிரியனான சவுல் தான் இவ்வளோ பஞ்சத்துக்கும் காரணம். அவன் கிபியோனியரை கொண்டு போட்டது தான் காரணம். அவ்வளவு காரணமும் கோபமும் இருந்த பட்சத்திலும் கூட அந்த எலும்புகள் தேவனால் ஒரு தடவை அபிஷேகம் பண்ணப்பட்டதுன்றதுனால ஆண்டவர் அதில் அக்கறை கொள்ளுகிறார். நீங்கள் அபிஷேகம் பெற்றவங்களா, உங்கள் எலும்புகளை கூட ஆண்டவர் பலப்படுத்துவார். உங்கள் எலும்புகளை கூட ஆண்டவர் கனப்படுத்துவார். அபிஷேகம் பெற்றவங்க கரங்களை உயர்த்துங்க. உங்களுடைய எலும்புகளை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களும் தேவனால அபிஷேகிக்கப்பட்டவைகள். ஒருவேளை பெறலைன்னா நீங்கள் தலைமையில கை வைங்க. ஆண்டவரே, என்னையும் அபிஷேகிங்க. என் எலும்புகள் கூட அதுக்குள்ள கூட அந்த வல்லமை பாயட்டும். என் நரம்புகளில் உங்கள் வல்லமை பாயட்டும். என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உமது கண்களுக்கு முன்பாக நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். ஆண்டவரே, என் மேலே பாயட்டும். ஆமென். அபிஷேகத்தின் வல்லமையை பார்த்தீங்களா? மனுஷன் மாறலாம், அபிஷேகம் மாறாது. அப்படிப்பட்ட என் ஆண்டவர் அவனுடைய எலும்புகளை கொண்டு போய் வச்ச உடனே அது சரியா போயிடுச்சு. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். தேசத்தில் பஞ்சம் வருகிறது இயற்கை சீற்றம் அல்ல, அதற்கு பின்பு தெய்வத்தினுடைய கோபம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அங்கே நிலச்சரிவு, இங்கே நிலச்சரிவு. உலக மக்களுக்கு அது செய்தியாக இருக்கலாம், நம்மளுக்கு அது ஜெபமாக இருக்கணும். நான் உடனே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே உங்கள் பட்டயம் உரையில் போடப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவருடைய கோபம். அதே மாதிரி எங்கெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத பாவங்கள் பெருகுகிறதோ அங்கே தான் அந்த மாதிரி சீற்றங்கள் வரும்.
அதெல்லாம் சொன்னால் யாருக்கும் புரியறதில்ல. இயற்கை சீற்றங்களுக்கு பின்பாக தெய்வத்தினுடைய கோபம் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் எந்த செய்தியை கேட்டாலும் உடனே ஆண்டவரே உங்கள் பாதத்தை முத்தம் செய்கிறோம், பட்டயத்தை உரையில் போட்டுருங்க, தெய்வத்தினுடைய கோபம் எழும்ப வேண்டாம், எங்கள் தேசத்தை அழிக்காதீங்கன்னு நாம் ஜெபிக்கணும். இங்கே வேதத்தில் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த பஞ்சத்திற்கு பின்பாக சவுல் வீட்டாரின் மேலே ஆண்டவருக்கு கோபம் இருந்தது. அந்த கோபத்தை தணிக்க ஒரு மனிதன் எழும்பினான். நிவர்த்தி செய்கிற தேவத்தினுடைய பாதத்தை போய் கிட்டி சேர்ந்து கேள்வி கேட்டு பதிலை பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தை முடித்து அந்த பஞ்சத்திலிருந்து அந்த தேசத்தை காப்பாற்றி இருக்கிறார் தாவீது. சரி, அந்த பாவ நிவர்த்தியை பண்ணுறதுக்கு ஒரு 3 அல்லது 4 படிகளை அவர் செய்தார். நம்ம வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரியங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், ஏதோ ஒரு பஞ்சங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அந்த நிவர்த்தி கண்டிப்பாக செய்யணும். அதில் முதல் என்னன்னா, இந்த சங்கீதத்தில் நம்ம படிக்கலாமா? முதல் வசனத்தை படிக்கலாமா? சீயோனிலே துதியானது உமக்கு அமைந்து காத்திருக்கிறது. முதல் வசனம் 65:1. தேவனே, சீயோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனைகள் உமக்கு செலுத்தப்படும். என்னவா? இதை படிக்கும்போது எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு நானே பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சேன். ஏன் தெரியுமா? நிறைய பொருத்தனை ஆண்டவருக்கு பண்ணி இருக்கிறோம். அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றின பொருத்தனைகள் அதிகமா, நிறைவேற்றாத பொருத்தனைகள் அதிகமா? சில பொருத்தனையெல்லாம் மறந்தே போச்சு. நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து ஒவ்வொரு நியூ இயர்லேயும் பொருத்தனை எழுதுவோம். இந்த வருஷம் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன். ஆனால் அதில் எல்லாத்தையும் செஞ்சனான்னா இப்போ வரைக்கும் எனக்கு கொஸ்டினுக்கு ஆன்சரே இல்லை. நிறைய செய்யலை. நிறைவேற்றப்படாத பொருத்தனைகள் தெய்வத்தினுடைய கோபத்தை உண்டாக்கும். வசனம் சொல்லுது, நீ பொருத்தனை செய்து நிறைவேற்றாமல் இருக்கிறத விட பொருத்தனை செய்யாமல் இருக்கிறதே மேல். உடன்படிக்கைக்கு ஒப்பிடப்படுகிறது பொருத்தனை. வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட இதை செய்கிறேன்னு நம்ம பொருத்தனை பண்ணிட்டு, ஆண்டவருக்கு பொருத்தனைகளின் தேவன் ஒரு பெயர் இருக்கு தெரியுமா? அந்த பொருத்தனை ஆண்டவருக்கு அப்படி பிடிக்கும். கேட்கப்படாத ஜெபங்கள் இருக்குன்னா பொருத்தனையோட பண்ணா அது கேட்கப்படும். பல வருஷம் கேட்கப்படாத ஜெபம் அன்னாளினுடைய பிள்ளை இல்லாத ஜெபம். ஒரு நாள் பண்ண ஜெபம் ஆண்டவர் கேட்டுட்டார். அது எப்படி? அத்தனை வருஷம் அந்த அம்மா ஜெபம் பண்ணாமையா இருந்தாங்க? அத்தனை வருஷம் அம்மா ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஜெபம் கேட்கப்படலை. அன்னைக்கு ஒரு நாள் பண்ண ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஜெபத்தில் ஒரு பொருத்தனை இருந்துச்சு, அந்த பொருத்தனையில் ஒரு சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. அப்போது நான் பண்ண பொருத்தனைகளை நிறைவேற்றாமல் இருந்தேன்னா அதெல்லாத்தையும் ரிவைவ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் நம்ம வருஷத்தின் கடைசியில் வந்துட்டோம். அடுத்த வருஷம் என்ன பொருத்தனை புதுசாக எடுக்க போகிறோன்றது இருக்கட்டும். ஏற்கனவே பண்ண பொருத்தனைகள் எல்லாம் நினைவுக்கு வரும்படி முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் மறந்த பொருத்தனைகளை எனக்கு நினைவுபடுத்துங்க ஆண்டவரே, அது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றணும். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நிறைவேற்றாத பொருத்தனை முன்னாவது இருக்கும்னா நீங்கள் அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு நிறைவேற்ற வேண்டும். 2வது அந்த வசனம், அக்கிரம விஷயங்களின் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீர் எங்கள் மீறுதல்களை நிவர்த்தி செய்கிறவர். அடுத்த வசனத்தை படிக்கலாமா? மீறுதல்களை நிவர்த்தி செய்கிறவர் அப்படின்னா, அக்கிரமங்கள் அப்படின்றது என்னன்னா, நம்ம முன்னோர்கள் நமக்கு தெரியாது, நம்ம அம்மா அப்பாவை தெரியும், அம்மாவுடைய அம்மாவை தெரியும். அதற்கு முன்னாடி உள்ள தாத்தா பாட்டியை பற்றி நமக்கு தெரியாது. அவங்க எதில் இருந்தாங்க, என்ன மாதிரி பாவங்களை செஞ்சாங்க, எப்படிப்பட்ட வணக்கங்கள் அவர்களுக்கு இருந்தது என்றெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த சாபங்கள், அவங்க ஆண்டவருக்கு விரோதமாய் பண்ண பாவங்கள் நம்மை பின்தொடர வாய்ப்பு இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட பிள்ளைங்க ஜெபிக்கணும். அந்த சாபங்கள் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பஞ்சங்களையும் கொடுமையான சூழ்நிலைகளையும் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கலாம். அது ஒரு காரணம் என்று அறியப்படுகிறது. 2வது வசனத்தில், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபம் ஆண்டவரோட பேசுகிறது தான் எல்லாவற்றிற்கும் மூல காரணம். அப்போது முதல்ல பொருத்தனை, 2வது ஜெபம், 3வது பாவ நிவர்த்தி. அதற்காக ஆண்டவர் இடத்துல கேட்கணும். எந்த சாபங்கள் நம்மை பின்தொடர்ந்தாலும் அதிலிருந்து விடுதலையாக்க ஆண்டவர் வல்லவர் என்பதை. 3வது ஒப்புரவாகுதல். என்னது? ஒப்புரவாகுதலும், ஆமாம், மனம் திரும்புதலும். யார் கூடயாவது
நமக்கு போன வாரம் மன்னிப்பை குறித்து நான் பேசினேன். நம்ம மன்னித்து ஒப்புரவாகிறது எவ்வளவு முக்கியம்னு. நம்ம போடுற காணிக்கையை கூட ஆண்டவர் அங்கீகரிக்கணும்னா நம்ம ஒருவரோட ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது ஒப்புரவாகுதல், மனம் திரும்புதல். எனக்காக நான் யாரையாவது அழ வச்சுட்டேன்னு வைங்களேன். நான் இப்போது நான் ஸ்ருதியை ரொம்ப வருத்தப்படுத்திட்டேன். ஸ்ருதி பயங்கரமாக அழுதுட்டான்னு வைங்களேன். அவளோட கண்ணீர் போய் ஆண்டவர் சமூகத்தில் நின்றுமாமா. நின்றுச்சுன்னா என்னோட ஜபங்கள் போய் எட்டாதான். புரியுதா உங்களுக்கு? நான் யாரையாவது ஹர்ட் பண்ணி அவங்க ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்டாங்கன்னா அந்த கண்ணீர் ஆண்டவர் என் கண்ணீரை துருத்தியில் வைக்கிறேன்னு சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி அந்த கண்ணீர் ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்றும். அப்போது எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. என் ஜபத்துக்கு அது தடையாயிடும். ஆபேலினுடைய சிந்தப்பட்ட ரத்தம் ஆண்டவர் சமூகத்தில் போய் பேசுச்சா? அந்த ரத்தம் என்னை கூப்பிடுதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? அதே மாதிரி கண்ணீர் ஆண்டவர் சமூகத்தை எட்டும். தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையாவது நான் வருத்தப்படுத்தி அழ வச்சிருக்கனா? என் வார்த்தை யாரையாவது மனசு உடைய வச்சிருந்தா தயவு செய்து போய் அவங்க கிட்ட சாரி சொல்லிருங்க. அவங்க மன்னிக்காட்டி கூட பரவாயில்ல, நம்ம சாரி கேட்டான்னா அது ஆண்டவர் பார்வையில் நம்ம நீதிமான் ஆயிட்டோம். அல்லேலூயா. அப்போது எனது கண்ணீர்கள் ஆண்டவர் மற்றவங்கனால என்னால் மற்றவங்க கண்ணீர் வடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போது ஒப்புரவாகுதலும் மனம் திரும்புதலும் நமக்கு ஆசீர்வாதங்களை தரும். அதை நம்ம செய்யாமல் இருக்கும் பொழுது அது நமக்கு தடையாகும். அப்போ 4 காரியத்தை நான் சொன்னேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிவர்த்தி செய்கிற தேவனாய் வர வேண்டும் என்றால் நம்பர் 1 என்ன பண்ணணும்? பொருத்தனை. நான் நிறைவேற்றாத பொருத்தனைகள் இருக்கிறதா அதை சீர்தூக்கி பார்த்து அதை நான் பொருத்தனை பண்ணணும். 2வது ஜெபிக்கணும். ஜெபிச்சாதானே ஆண்டவர்கிட்ட பேச முடியும். ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுவார். 2வது ஜெபம். 3வது நம்ம முன்னோர்கள் யாருடைய சாபங்கள் இருக்குமானால் அவைகளை நம்ம பிரேக் பண்ணி ஜெபம் பண்ணணும். 4வது நான் சொன்னேன் ஒப்புரவாகுதல். இந்த காரியங்களை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எங்கே பஞ்சங்கள் இருந்தாலும் உபத்திரவங்கள் இருந்தாலும் எங்கேயாவது ஆண்டவருடைய கரம் நீட்டப்படாமல் இருக்குமானால் அதுலேருந்து ஆண்டவர் விடுதலையை தர வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் நம்ம எழுந்து நின்று கொள்ளலாம். பெயின் இஸ் a gift நான் சொன்னேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்மை அழிப்பதற்காக அனுப்பப்பட்டதல்ல. நம்மை தேவனுக்கு நேராய் ஊன்ற கட்டப்படும்படி அவைகள் அனுமதிக்கப்பட்டவைகள். நாம் சோர்ந்து போகிறதற்கு அவைகள் அனுமதிக்கப்பட்டவைகள் அல்ல. இன்னுமாய் விசுவாசத்தில் வளர தேவனுக்கு நேராய் நமது வழிகளை ஆயத்தப்படுத்த. பிரச்சனை வந்தால் நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு ஒதுங்கிறாதீங்க. பிரச்சனை வந்தால் ரொம்ப ஜெபிக்கணும். பாடு வந்தால் ஏசப்பா கூட டூ விட்டுட்டேன்னு சொல்லிடாதீங்க. ரொம்ப முன்ன விட இன்னும் அதிகமாய் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை பர்த்திமேயு குருடன் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்க போது பக்கத்தில் இருப்பாங்களா, சுத்தமாரு அமைதியாரு, அவர் பிச்சைக்காரன், அவரை எப்படி அதட்டி இருப்பாங்க? ப்ளீஸ் வில் யூ பி சைலண்ட் நான் சொல்லியிருப்பாங்க. அமைதியா. இதை விட கேவலமாக கூட திட்டி கூட இருப்பாங்க. சும்மா இருயா. ரோட்டில் போகிற பிச்சைக்காரனை யாரும் மதிச்சிருப்பா? ஆனால் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? முன்னிலும் அதிக சத்தமாய். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வாட் த பீப்புள் சேஸ் அதுவும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை வருதா, பாடு வருதா, பஞ்சம் வருதா, உபத்திரவம் வருதா, வியாகுலம் வருதா, வேதனை வருதா, துக்கம் வருதா, என்ன வேணா வரட்டும், கீப் ஷவுட்டிங். ஆண்டவரை கூப்பிட்டு இன்னும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். மௌனமாக அவரை இருக்க நான் விடக்கூடாது. நான் மௌனமாயிட்டா அவரும் மௌனமாயிருவார். அநீதி உள்ள நியாயாதிபதி அவள் தன்னை அடிக்கடி 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 வருத்தப்படுத்தினதன் நிமித்தம். ஸோ ஆண்டவரை விட்டுறாதீங்க. நம்ம பண்ணுற டிஸ்டர்பன்ஸ் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ஆண்டவரே, am I disturbing you? நான் எஸ் ஐ லவ் யுவர் டிஸ்டர்பன்ஸ், கைண்ட்லி டிஸ்டர்ப் மீ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதெல்லாம் அர்த்தம். ஓமா அப்படி தானே சொல்லுது. இன்னொரு ஓமா கூட சொல்லுவார், வீடெல்லாம் சாத்திட்டு படுத்துட்டானம்மா.
பக்கத்து வீட்டுக்காரன் கதவு தட்டுறானா, என்ன என் வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளி வந்துட்டான், நீ நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் வச்ச 2 அப்பம் தான் எனக்கு தரியா? ஏய் குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டாங்கப்பா, லைட்டெல்லாம் போட்டால் ஏஞ்சிருவாங்கப்பா, நீ ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணு. இல்லை 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 நீ எனக்கு கொடுக்கணும், எனக்கு வேறு யாரையும் நான் கேட்க மாட்டேன். இல்லைப்பா படுத்துட்டேன், பெட்டெல்லாம் போட்டுட்டேன், பிள்ளைங்கள்லாம் ஹால்லெல்லாம் படுத்துருக்காங்க. ஓமை அவன் தன்னை அடிக்கடி மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டபடியினாலே பிள்ளைங்க டிஸ்டர்ப் ஆனாலும் பரவாயில்ல, விளக்க கொளுத்தி மிச்சமான 2 அப்பத்தை எடுத்துட்டு வந்து அவனுக்கு கொடுத்தான். அவன் தனக்கு ஃப்ரெண்டுன்றதுனால கொடுக்கல, அவன் தன்னை அதிக வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால. இப்படியே இருக்கு வசனம். ஸோ ஆண்டவரே ஐ won't disturb youலாம் சொல்லாதீங்க. God loves my disturbance. சொல்லுங்க, God loves my disturbance. நான் டிஸ்டர்ப் பண்ணுறதா ஆண்டவர் விரும்புகிறார். அரைச்சமாக தான் அரைக்கிறேன், பட் God loves it. என் குமாரத்தியை நீ இன்னும் கொஞ்சம் பேசு. என் மனவாளியை உன் சத்தம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? எப்படி இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிற? உன் மூஞ்சியை கொஞ்சம் காட்டு, இந்த முக்காடெல்லாம் போட்டு மூடிடாத, உன் மூஞ்சி நான் பார்க்கட்டும், எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகள். போய் பைபிளில் படித்து பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசு. ஆண்டவரே நமக்கு போர் அடிக்கும் பேசி பேசி. ஆண்டவர் சொல்வார் எனக்கு போர் அடிக்கல, இன்னும் கொஞ்ச நேரம் பேசு. காலையிலேயும் இதை தான் சொன்னேன், நோ மேட்டர், மறுபடியும் பேசு. இப்படி சொல்கிற யாராவது ஒரு மனுஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெண்களை பார்த்து கேட்குறேன், நீ கொஞ்சம் வாயை மூடுன்னு தான் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆண்டவர் God loves. கேட்டுட்டே இருங்க, கொடுக்குற வரைக்கும் கேளுங்க. உங்களை இப்படித்தான் தொந்தரவு படுத்துவேன், அப்போ தான் நீங்கள் தருவீங்க. அதை தானே பைபிளில் சொல்லி இருக்கிறீங்க. அவரை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். உண்மையாய் அவரை பற்றி கொண்ட உண்மை மனதை உடையவனை அவர் பூரண சமாதானத்துடன் காக்கிற தெய்வம். கண்களை மூடி இந்த மாதிரி ஒரு நல்ல ஆண்டவரை நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா? மனுஷன் கேள்வி கேட்டா தெய்வம் நின்று பதில் சொல்லுகிறார். அவர் அபிஷேகம் பண்ணதுன்னு உண்மைதான். அதுக்கப்புறம் அவன் சொன்ன பேச்சு எதையுமே கேட்கல. ரத்த பிரியன் ஆனா கூட தாம் அபிஷேகம் பண்ணின மனுஷனுடைய எலும்புகளுக்கு கனம் கொடுக்கிறவர் என் தெய்வம். அவரை மாதிரி ஒரு தெய்வத்தை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அவரை தெய்வமாய் கொண்ட பாக்கியமுள்ள சந்ததியில நீங்களும் நானும் இருக்கிறபடியினால ஆண்டவரை பார்த்து என்ன வந்தாலும் நான் இன்னும் உம்மை கிட்டி சேருவேன். ஆண்டவரே இன்னும் உம்மை அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே பாடு துக்கம் வந்தவனே, ஆண்டவர் என் மேல கோச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா அமைதி ஆயிடக்கூடாது. அது அல்ல ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இப்பவாவது நீ என்னை கிட்டி சேருவியா? இப்பவாவது என் கூட நீ பேசுவியா? என்னோடு ஒப்புரவாவேனா அப்படின்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். நானா கற்பனை பண்ணி என்ன ஐசோலேட் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் என்பதை அறியணும். இருதயத்தில் கை வச்சு இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, நான் இன்னும் கிட்டி சேரணுமே. ஆமாண்டவரே, நாங்க நினைக்கிற நினைவல்ல, உமது நினைவுகள் என்றேக்கும் மேலானவைகளப்பா. அதை எங்க கண்களால நாங்க காணணும், எங்க இருதயத்தால நாங்க உணரணும். நாங்க அதை சிந்தித்து புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆவியை தரணும். ஆண்டவரே உமது பிரசனை எங்க எல்லாரையும் மூடணும். ஆண்டவரே எங்க வீட்டை, எங்க குடும்பத்தை, எங்க பிள்ளைகளை, எங்க ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் மூடட்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் எங்க வாழ்க்கையில நிரம்பப்படாத பாத்திரங்கள் இருக்கிறது ஆண்டவரே, பஞ்சங்கள் இருக்கிறது ஆண்டவரே, எங்களை அமிழ்த்துகிற துக்கங்கள் எங்க வாழ்க்கையில இருக்குகிறது, விடை தெரியாத கேள்விகள் எங்க வாழ்க்கையில இருக்கிறது. உம்மிடத்துல வந்து உம்மை நிமிர்த்தி செய்கிற தெய்வம், உம்மை தெய்வமாய் கொண்ட நாங்கள் துக்கத்துடனே ஏன் திரிய வேண்டும் ஐயா? அறிந்து கொள்ளுகிற
அப்பா, அந்த மேன்மை உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்குள்ள நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் செய்கிறவர், எங்க கேள்விகளுக்கு பதில் செய்கிறவர். அப்பா, எங்களுடைய எல்லா கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலையாக்க வல்லவர். அதை அறிந்து கொள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தை எனக்கு தான் அவளோடு எடுக்கிற உமது பிள்ளைகளோடு நீங்க பேசுங்கப்பா. அவங்க வாழ்க்கையின் இருள்கள் மாற்றப்படட்டும் ஐயா. அநேக ஜீவனுள்ள சாட்சிகளாய் உமக்கு என்றென்றேக்கும் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. உமது ஆவி எங்களுக்குள்ள வாசம் செய்யட்டும். உமது ஆவியால நீங்க எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தெய்வத்தின் திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.